வணக்கம் மக்களே, வெல்கம் டு த ஃபென்சஸ் ஷோ. இன்னைக்கு ஷோவில் நம்ம பார்க்க போகிறது த மார்க்டு உமன் அப்படின்ற ஒரு ஸ்பானிஷ் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங்கோட அவைலபிளாக இருக்குது. ஒரு கண்டெய்னரில் கண்டெடுக்கப்பட்ட ஒரு மிஸ்டீரியஸ் உமனை மையமாக வச்சு நகரக்கூடிய கதை. ஆக்சுவலாக பார்சிலோனாவில் இருக்கக்கூடிய ஒரு போர்ட்டில் தன்னிலே அறியாத நிலையில் ஒரு பொண்ணை கண்டெடுக்கிறாங்க. அவளுக்கு சுத்தமாக பழைய நினைவுகள் அப்படின்றது இல்லவே இல்லை. அண்ட் அவளை பற்றிய இன்வெஸ்டிகேஷனை தொடர்றதுக்கு தான் ஆனா அப்படின்ற ஒரு டிடெக்டிவ் வருவாங்க. இவங்க ஒரு சின்ன பர்சனல் செட்பேக்கு அப்புறமாட்டு ஒரு பிரேக்ல இருந்து வந்திருப்பாங்க. அந்த இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கும் போதே அந்த பொண்ணுக்கு சில ஆபத்துகள் வருது. இன்ஃபேக்ட் அந்த பொண்ணுகிட்ட இருந்து ஒரு முக்கியமான கோடை எடுக்கிறதுக்காக ஒரு கும்பல் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. யார் அந்த கும்பல், இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த கிரிமினல் நெட்வொர்க் என்ன, அண்ட் அந்த ஹீரோயினோட அக்காக்கு என்ன நடந்திருக்கும், டுவர்ட்ஸ் எண்ட் என்ன ஆகுதுன்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். ஓன் ஐடென்டிட்டி ஸ்டைல்ல தான் யாருன்னே தெரியாத ஹீரோயின் கொஞ்சம் கொஞ்சமாக தனக்கு என்னென்ன திறமைகள் இருக்குது, தனக்கு வரக்கூடிய ஆபத்துகள், தன்னோட பேர் என்ன இப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை படிப்படியாக ரெகனைஸ் பண்ணுற மாதிரியான காட்சிகள் அமைச்சிருப்பாங்க. இன்ஃபேக்ட் அந்த ஹாஸ்பிட்டலில் வரக்கூடிய அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் அப்படின்றது ஒரு மாதிரி சர்ப்ரைசிங்காக நீட்டாக இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி ஹீரோயினோட அக்காவுக்கு என்ன நடந்திருக்கும் அப்படின்ற அந்த மிஸ்ட்ரியுமே முடிஞ்ச அளவுக்கு கடைசி வரைக்குமே மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இதுக்கு பின்னாடி என்ன மாதிரியான ஒரு கிரைம் நடந்திருக்கும், என்ன மாதிரியான நெட்வொர்க் இதில் இன்வால்வ் ஆயிருக்கும் அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் ப்ரெடிக்டபிளாக தான் இருந்துச்சு. அதனாலே பரபரப்பு அப்படின்றதெல்லாம் கம்மியாக தான் இருந்துச்சு. பட் இந்த டிடெக்டிவ்க்கும் நம்ம ஹீரோயினுக்கும் இருக்கக்கூடிய ஒரு சிமிலாரிட்டி, அதாவது ரெண்டு பேருமே உடன்பிறப்புகளுக்காக ஏங்குற மாதிரியான சில காட்சிகள் வச்சிருப்பாங்க. அது எல்லாமே நீட்டாக இருந்துச்சு. ஓவரால் நல்ல ஒரு ஸ்டோரி பிளாட்டு. பட் பேஸ் வைஸ் கண்டிப்பாக பெட்டராக இருந்திருக்கலாம். பயங்கர டெட் ஸ்லோவில் போகும். பட் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்னோட ரேட்டிங் 2.8 அவுட் ஆஃப் 5. அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் இதில் கொஞ்சம் கெட்ட வார்த்தைகள் வரும். மற்றபடி பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.